வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியானா அண்ட் தென் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தலையை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் எப்படி அவர்கிட்ட போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் வந்து தலைக்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வியானா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. லைக் பார்வதிக்கும் வியானாக்கும் பிரச்சனை அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே வந்து அதை பேசி தீர்த்துக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட்டுறணும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கிட்ட போகிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் பார்வதியும் அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம தலைக்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லாஸ்ட் வீக்கும் அப்படி தான் இருந்தது. எல்லா விஷயத்துலையும் வந்து மூக்க நுழைக்கிறது தான் தலையோட வேலை அப்படின்ற மாதிரி. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா தலை வருவாருன்றது தெரியும். பட் இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் இவங்க பார்வதிக்கும் கனிக்கும் வந்து பிரச்சனை வந்தது. பட் கனி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையை கூப்பிட்டு இதுக்கு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ தலையை கூப்பிடாமல் இருந்தாலே நாங்கள் ஏதாவது பேசி தீர்த்துக்கிற மாதிரி ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் தீர்த்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுன்ட்டே உள்ளே வரல. ஸோ அது அவரோட டியூட்டி அப்படின்றனால இதை பண்ணுறாங்க. பட் வியானா அண்ட் தென் பார்வதியோட முக்கியமான இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் வந்து தலை வந்து உள்ளே வரலாமா வரக்கூடாதான்னா வரக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை தலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனால கிராசரிஸ் வந்து லேட்டாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கிட்ட கேமராவில் வந்து வச்சாங்க. லைக் இப்போ வந்து கிராசரிக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தா கிராசரியாக வந்திருக்கும், அவர் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் சண்டையை தீர்த்து வைக்கிறன்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முரண்பாடு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே இருக்கிறது ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம் தான். ஆனால் இவ்வளோ நாள் அந்த இதை வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாங்களா, அவங்க வந்து ரியலி கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அபவுட் தலை இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.